ஜோதிடங்கிறது உண்மையா இல்லையா? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு நாம் மிக எளிமையான முறையில் பதில் சொல்லிட முடியும். உங்கள் கையில் ஒரு பேப்பர் பேனா இருந்துச்சு அப்படின்னா உடனே எடுத்துக்கோங்க. 6 அப்படிங்கிற ஒரு எண்ணை எழுதுங்க. அதாவது வார்த்தைகளில் இல்லை, எண்ணியல் படி 6 அப்படின்னு எழுதுங்க. இந்த 6 அப்படிங்கிறத அந்த வடிவத்தை கொஞ்சம் உற்று கவனிங்க. அது ஒரு மனிதனுக்கான தலை குனிவு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். அதே போன்று இந்த 6ன்னு எழுதுனதை நீங்கள் அந்த எண்ணை தலைகீழாக, அந்த பேப்பரை தலைகீழாக பிடித்து பாருங்கள். 9 அப்படிங்கிற ஒரு வடிவம் கிடைக்கும். ஒரு எண்ணாக அது மாறும். அப்போது 6ன் தலைகீழி எண்ணானது 9 அப்படிங்கிறது மாறும். இந்த 9ங்கிற வடிவத்தை இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய தலை நிமிர்வை குறிக்கும். இதே தான் நம்ம ஜோதிடத்தில் மிக எளிமையான முறையில் 6ஆம் பாவகமும் 6ஆம் பாவகத்தின் அதிபதியும் எதை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர் அப்படின்னா ஒரு 6ஆம் நோயையும், ஒரு மனிதனுக்கு தேவையற்ற நோயினையும் கடனையும் அவமானத்தையும் அதன் மூலமாக எதிரிகளையும் அதனோடு மட்டுமல்ல அடிமை வேலைகளையும் கொடுப்பதற்கு கடமைப்பட்டதாக 6 வருகிறது. 9 என்பது, அந்த 9ன் வடிவம் என்பது பாக்கியமாக 6ன் தலைகீழியாக இருப்பதால் இங்கே ஜோதிடத்திலும் 9ஆம் பாவகத்தின் அதிபதியும் 9ஆம் பாவகமும் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா அந்த மனிதனுக்கான பாக்கியத்தையும் முழுவதுமாக தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா ஆயுளையும் செல்வத்தையும் புகழையும் வெற்றியையும் கீர்த்தியையும் நல்ல தந்தையின் ஆதரவையும் அனைத்து செல்வங்களையும் அனுபவிக்கின்ற ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்தில் அவனை மாற்றுவது 6ஆம் பாவகத்திற்கு நேர் தலைகீழ் மதிப்பை கொண்ட, நேர் தலைகீழான ஒரு எண் வேல்யூவை கொண்ட, இந்த நேர் தலைகீழான ஒரு வடிவத்தை கொண்ட இந்த 9ஆம் பாக்கிய பாவகத்தின் அதிபதியாகும். அப்போது ஒரு மனிதனை இந்த 6ஆம் பாவகத்தின் அதிபதி தலைகுனிய வைக்கிறது, நோய் கடன் எதிரிகள் மூலமாக. அதே ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி என்னுடைய தசாவில் அந்த மனிதனுக்கு 6ன் தலைகீழ் பலன்களான வெற்றி, ஆரோக்கியம், ஆயுள் அனைத்தையும் கொடுத்து அவனை செல்வ செழிப்பான உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது 11ஆம் பாவகம், ஆயுள் என்பது 8ஆம் பாவகம். இங்கே இந்த பாக்கியஸ்தானம் என்பது அனுபவிக்க வேண்டும் என்கின்ற வகையில் அவன் ஆரோக்கியத்தையும் அவன் ஆயுளையும் கட்டுப்படுத்துகிறது, தன்னகத்தே வைக்கிறது. அதனோடு மட்டுமல்ல, அந்த ஆயுளும் ஆரோக்கியம் மட்டுமல்ல, அவன் செல்வந்தனாக இருந்தால் மட்டுமே இந்த சமுதாயம் அவனை பாக்கியவான் என்று சொல்கிறது. ஆகவே அந்த செல்வத்தையும் குறிக்கக்கூடிய 2, 5 என்கின்ற அந்த தனஸ்தானங்களையும் தன்னகத்தே கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருப்பவர் இந்த 9ஆம் பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதி. ஆகவே அவரை இந்த லக்னத்தின் முதல் நிலை பாக்கியஸ்தானம் என்று ஒரு வரியில் அங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆகவே நம் மிக தெளிவான முறையில் ஜோதிடம் என்பது மிகச் சரியானது. ஆனால் ஜோதிடம் உண்மை, ஜோதிடர்கள் இங்கே பொய்யர்கள் அப்படிங்கிற ஒரு கூடுதல் பதிவும் இங்கே பதிய விரும்புகிறேன். காரணம், ஜோதிடம் இருக்கின்ற ஜோதிடத்தை பயன்படுத்தி இல்லாத பரிகாரங்களை உள்ளே திணித்து அவர்கள் ஆதாயம் தேடுகிறார்கள். காரணம், இதைத்தான் ஒரு வரியில் ஜோதிடம் உண்மை, ஜோதிடர்கள் பொய்யர்கள் அப்படிங்கிற பழமொழியானது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. இந்த பொய்யர்கள் என்கின்ற அந்த ஜோதிடர்கள் அனைத்து ஜோதிடர்களையும் குறிப்பிடலை. இங்கே தையல் மிஷின் வீட்டில் இருந்தால் ஆபத்துன்னு சொல்கிறார் இல்லையா? வீட்டில்
முட்செடிகள் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறார் இல்லையா, வீட்டில் கொய்யா கன்றுகள் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, வீட்டில் ஒரு கருவேப்பிலை மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதே போன்று இந்த தசா வந்தால் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். இஎம்ஐ கடன் கட்டுவதை இந்த தேதியில் இந்த நேரத்தில் நீங்கள் கட்ட வேண்டும். இதே போன்று இன்னும் சொல்வதற்கு கீழ்த்தனமான நிறைய பரிகாரங்களை சனி தசா ஏற்படுகிறது என்றால் உடனே அதற்கு ஒரு பரிகாரம். எந்த தசாக்கள் நடந்தாலும் அவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள் இருக்கிறது. அந்த பரிகாரங்கள் என்ன அப்படின்னா எதற்கும் உதவாத கெட்டு